நண்பர்களுக்கு வணக்கம். நான் எட்டியப்ப சோழன். எட்டி டாக்ஸுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கின்றேன். மறக்காம நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிட்டு சப்போர்ட் பண்ணுங்க. இன்னைக்கு என்ன செய்தியை பார்க்க போறோம்னு கேட்டீங்கன்னா, பாகிஸ்தான் ரஃபேல் விமானத்தை சுட்டு வீழ்த்தியதா 2 மாத காலத்துக்கு பிறகு வெளிவந்த உண்மை. நிம்மதி பெருமூச்சு விட்ட இந்தியர்கள். உங்க எல்லாருக்கும் தெரியும், பஹல்காம் தாக்குதலுக்கு பிறகு இந்தியா ஆபரேஷன் சிந்தூர் மூலமாக பாகிஸ்தானுக்கு பாடம் நடத்தியது. பாகிஸ்தான்காரனை பொறுத்த வரைக்கும் இந்திய தாக்குதலை தாங்க முடியாம இந்தியா கிட்ட கெஞ்சி ஆபரேஷன் சிந்தூரை நிறுத்த சொன்னா நாமளும் ராணுவ நடவடிக்கையை நிறுத்தி வைத்திருக்கின்றோம். ஆனா பாகிஸ்தானுக்கு எதிர பொருளாதார நடவடிக்கைகள் அப்படியே தான் தொடர்கிறது. சிந்து நதி நீரை நிறுத்தினது தான் இன்னும் திறந்து விடவே இல்லை. ஆனாலும் ஆபரேஷன் சிந்தூர் நடக்கின்ற தருணத்துல பாகிஸ்தான்காரன் ஒரு விஷயத்த சொன்னான். இந்தியா எங்க மீது தாக்குதல் தொடுக்கலாம், ஆனாலும் இந்தியாவினுடைய 5 ரஃபேல் விமானங்களை நாங்க சுட்டு வீழ்த்தி விட்டோம் அப்படின்னு சொன்னோம். சொன்ன உடனே இந்தியாவில் பரபரப்பு தொத்திக்கிச்சு. பாகிஸ்தான்காரனே 5 விமானங்களை சுட்டு வீழ்த்தி விட்டான் என்றால் உண்மையாக எத்தனை விமானங்களை நாம இழந்திருக்கிறோம்? இந்திய அரசாங்கமானது விளக்கம் அளிக்க வேண்டும் என்று எதிர்கட்சிகள் அழுத்தம் கொடுத்தன. உடனடியாக அந்த போரின் போதே நம்முடைய ஏர் மார்ஷல் அனில் சௌகான் அவர்கள் விளக்கம் அளித்தார். பத்திரிகையாளர்களும் நேரடியாகவே கேட்டாங்க, ஏங்க பாகிஸ்தான்காரன் உண்மையாகவே 5 ரஃபேல் விமானங்களை சுட்டு வீழ்த்தி விட்டானா? உலகத்துக்கு தம்பட்டம் அடிக்கின்றானே, உண்மை என்ன அப்படின்னு கேட்டாங்க. அதுக்கு அனில் சௌகான் அவர்கள் நேரடியா பதில் அளிக்காம, போருன்னு விட்டால் இழப்புகளை சந்திப்பது வாடிக்கைதான், அதை பெருசா எடுத்துக்கொள்ள கூடாது, நாம் நம்முடைய இலக்கை அடைந்து விட்டோமா அதை மட்டும் தான் நம்ம பார்க்கணும் அப்படின்னு அனில் சௌகான் அவர்கள் பாத்தீங்கன்னா ரஃபேல் விமானம் சுட்டு வீழ்த்தப்பட்டதா இல்லை என்பதற்கு மறைமுகமாக பதிலளித்தாரு. இப்போ இந்தியர்களை பொறுத்த வரைக்கும் பாகிஸ்தான் ரஃபேல் விமானங்களை சுட்டு வீழ்த்துச்சு, அது நமக்கு இழப்பு தான். ஆனா அந்த இழப்பை நினைச்சுக்கிட்டு அப்படியே முடங்கி கிடக்கணுமா? அதுக்காக பாகிஸ்தான்காரனை பதம் பார்க்காம விட்டுணுமா? போனது 5 விமானம் தானே, பாகிஸ்தானுக்கு பாடம் நடத்தணுமா இல்லையா? அதனால பாகிஸ்தானை அடிச்சு தூள் பண்ணிக்கிட்டு இருக்கிறோம் அப்படின்னு எடுத்துக்கிறதா? இல்ல, பாகிஸ்தான்காரனை பொறுத்த வரைக்கும் எப்போதுமே சரி அவதூறு பரப்பிக்கிட்டே தான் இருப்பான். அவன் சொல்றத நீங்க நம்புறீங்க, நீங்க ராணுவம் சொல்றத நம்புங்க, நீங்க விமானப்படை சொல்றத நம்புங்க, நீங்க கப்பற்படை சொல்றத நம்புங்க, இல்ல நம்முடைய பாதுகாப்புத்துறை அமைச்சர் சொல்றத நம்புங்க, நம்ம பிரதமர் மோடி அவர்கள் சொல்றத நம்புங்க. பாகிஸ்தான்காரன் சொல்றான்றதுக்காக அவன் சொல்றது ஏன் உண்மைன்னு நினைக்கிறீங்க? மனதளவுல ஏன் நீங்க கவலை கொள்றீங்க? அவனை பொறுத்த வரைக்கும் நம்முடைய மனதிடத்தை குலைக்க வேண்டும் என்பதற்காக, இந்திய மக்கள் அதிர்ச்சி அடைய வேண்டும் என்பதற்காக பொய் சொல்லிக்கிட்டு இருக்கான். அவன் சொல்றத போய் நம்புறீங்களே அப்படின்னு எடுத்துக்கிறதா? நம்ம அனில் சௌகான் அவர்கள் விளக்கம் அளித்ததை எப்படி எடுத்துக்கிறது? அதுலயும் எதிர்கட்சிகளை பொறுத்த வரைக்கும் மோடிக்கு நிறைய கேள்வியும் கேட்டாங்க. ரஃபேல் விமானங்களை பொறுத்த வரைக்கும் 4.5 தலைமுறை விமானம், இது சீனாவுடைய ஆயுதத்தினால ஒன்னும் பண்ண முடியாது. பாகிஸ்தான்காரன் ரஃபேல் விமானத்தை தொட்டு கூட பார்க்க முடியாது. அப்படி இருக்கும் போது ரஃபேல் விமானத்தை எப்படி சுட்டு வீழ்த்தனா? உண்மை என்ன? 5 விமானங்கள் கொஞ்சம் நஞ்சுமா? மக்களுடைய வரி பணம். ஒரு ரஃபேல் விமானம் 1450 கோடி. கிட்டத்தட்ட 36 ரஃபேல் விமானங்கள் வாங்கினீங்க 42,000 கோடிக்கு. இதெல்லாம் மக்கள் வரி பணத்துல தானே. அப்போ பாகிஸ்தான்காரன் விமானத்தை சுட்டு வீழ்த்தினானா இல்லையா? மக்கள் வரி பணத்துல வாங்கின விமானம் தொடர்பாக மக்கள் கேள்வி கேட்கிறாங்க. நீ மக்களுக்கு விளக்கம் அளிக்க வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு எதிர்கட்சிகள் பாத்தீங்கன்னா மோடிக்கு நெருக்கடி கொடுத்தாங்க. ஆனால் உண்மை நிலவரத்தை எப்போதும் சரி பொது வெளியில போட்டு உடைக்க மாட்டாங்க. அது நமக்கு பலவீனம். அதனால ரஃபேல் விமானத்தை சுட்டு வீழ்த்தினானா இல்லையா அப்படின்ற விஷயத்துக்கு இந்தியா வேறு மாதிரியும் விளக்கம் அளித்தார்கள். பாகிஸ்தானா இருந்தாலும் சரி, சீனாவா இருந்தாலும் சரி, ரஃபேல் விமானங்களை சுட்டு வீழ்த்தணும் அப்படின்னு தம்பட்டம் அடிக்கின்ற அந்த தருணத்துல ரஃபேல் விமானங்களுடைய பாகங்கள் எங்கே? இல்ல எந்த விமானம் விழுந்தது, எந்த விமானியை பாகிஸ்தான் கைது செய்தது? அப்போ ரஃபேல் விமானத்தை சுட்டு வீழ்த்தாமையே நம்மள தவறா வழிநடத்த பாக்குறாங்க, இல்ல நமக்கு தவறான தகவலை சொல்றாங்க. பாகிஸ்தானை பொறுத்த வரைக்கும் உளவியல் ரீதியாக ஒரு அழுத்தம் கொடுத்து இந்திய மக்களை கவலை அடை செய்வதற்காக அப்படி பேசுறான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இந்திய தரப்பிலிருந்து விளக்கம் அளிக்கப்பட்டது. ஆனா எதிர்கட்சிகளை பொறுத்த வரைக்கும் நேரடியா பதில் சொல்லு. பாகிஸ்தான்காரன் ரஃபேல் விமானத்தை சுட்டு வீழ்த்தினானா இல்லையா?
அப்படின்னு கேட்டுக்கிட்டே இருந்தாங்க. ஆனா அதற்கான விடையானது இப்ப கிடைச்சிருக்கிறது. ரஃபேல் விமானத்தை தயாரித்த டசால்ட் ஏவியேஷன் பிரெஞ்சு நிறுவனத்தினுடைய சிஇஓ அவர்கள் இன்னைக்கு விளக்கம் அளித்திருக்கின்றார். எரிக் டி ரஃபேல் அவர்கள் சீனாவா இருந்தாலும் சரி, பாகிஸ்தானா இருந்தாலும் சரி, அவங்களுடைய விமானத்தை முன்னிலைப்படுத்தணும், அவங்க விமானத்தினுடைய திறனை மேம்படுத்தி சொல்ல வேண்டும் என்பதற்காக ரஃபேல் விமானத்தை நாங்க சுட்டு வீழ்த்து விட்டோம் என்று பொய் சொல்லிட்டாங்க. ஆபரேஷன் சிந்தூர் தருணத்துல பாகிஸ்தான்காரங்களும் சீனாக்காரங்களும் சமூக வலைதள கணக்குகள் 1000 உருவாக்குனாங்க. அந்த 1000 சமூக வலைதள கணக்குகள் மூலமாக ரஃபேல் விமானத்தை நாங்க சுட்டு வீழ்த்திட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு ஏஐ தொழில்நுட்பத்தின் மூலமாக ரஃபேல் விமானத்தினுடைய பாகங்களை பாத்தீங்கன்னா உருவாக்கி இணையதளத்துல உலாவ விட்டுட்டாங்க. சீனாவுடைய ஆயுதங்களை பாத்தியா, சீனாவுடைய விமானத்தை பாத்தியா, பிரெஞ்சு டசால்ட் ஏவியேஷனுடைய ரஃபேல் விமானத்தை பாத்தியா, எங்ககிட்ட பல்ல இழிக்குது அப்படின்னு சொல்லிட்டு பொய் பரப்புரையை செய்து டசால்ட் ஏவியேஷன் நிறுவனத்தினுடைய நன்மதிப்பை குறைக்க வேண்டும். அதோட ரஃபேல் விமானத்தினுடைய திறனை பாத்தீங்கன்னா மட்டுப்படுத்த வேண்டும். உலக நாடுகள் ரஃபேல் விமானத்தை வாங்கக்கூடாது என்பதற்காக சீனாவுடைய விமானத்தையும் சரி, தொழில்நுட்பத்தையும் சரி, உலக நாடுகள் நாடி வர வேண்டும் என்பதற்காக ரஃபேல் விமானத்துடன் ஒப்பிட்டு சீன விமானங்களை பேச ஆரம்பிச்சுட்டாங்க. அதுல ஒரு பொய் தான் ஆபரேஷன் சிந்தூர் தருணத்துல நாங்க இந்தியாவினுடைய 5 விமானங்களை சுட்டு வீழ்த்தி விட்டோம் அப்படின்னு பொய் பரப்புரை செய்து விட்டார்கள். இதற்காக போலி சமூக வலைதள கணக்குகளை பாத்தீங்கன்னா பல்வேறுபட்ட மொழிகள்ல சீனாக்காரனும் பாகிஸ்தான்காரனும் உருவாக்கணும். ஆனா உண்மை கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு ரஃபேல் விமானங்களை உருவாக்கிய டசால்ட் ஏவியேஷன் நிறுவனத்தினுடைய சிஇஓ அவர்கள் விளக்கம் அளித்திருக்கின்றார். ஏப்பா, ஆபரேஷன் சிந்தூரின் போது ரஃபேல் விமானங்கள் ஒண்ணு கூட ஃபெயிலியர் ஆகலையா? அப்படி ஃபெயிலியர் ஆகலனா கண்டிப்பா இந்தியா மார்த்தட்டி ரஃபேல் விமானங்களை பாகிஸ்தான் தொட்டு கூட பார்க்க முடியலங்க. போர் தருணத்துல ரஃபேல் விமானமானது எந்த பிரச்சனைக்கும் உள்ளாகலைங்க அப்படின்னு மார்த்தட்டி இந்தியா விளக்கம் அளித்திருக்கலாமே. ஆனா இந்தியா எதையோ மறைக்கின்ற போது டசால்ட் ஏவியேஷன் நிறுவனம் மட்டும் அவங்க விமானத்தை பற்றி பெருமையா பேசுறாங்களே. ரஃபேல் விமானங்களை வாங்கினது இந்தியா, அப்ப இந்தியா விளக்கம் அளிக்கணுமா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு மீண்டும் எதிர்கட்சிகள் கேள்வி கேட்கிறாங்க. அதற்கு டசால்ட் ஏவியேஷன் உடைய சிஇஓ மீண்டும் விளக்கம் அளிக்கின்றார். ரஃபேல் விமானமானது ஆபரேஷன் சிந்தூரின் போது ஒரு விமானமானது ஃபெயிலியர் ஆகி போச்சு. எப்ப ஃபெயிலியர் ஆச்சு அப்படின்னு சொல்லுகின்ற போது பாகிஸ்தான் மீது தாக்குதல் தொடுப்பதற்காக 12,000 மீட்டர் உயரத்துக்கு சென்றது. அப்படி 12,000 மீட்டருக்கு மேல போனதுனால அதனுடைய செயல்திறனானது குறைந்து போய்விட்டது. அதனாலதான் ரஃபேல் விமானமானது ஃபெயிலியர் ஆச்சு. ரஃபேல் விமானமானது அதிகபட்சமாக எவ்வளவு உயரம் போகும்? கிட்டத்தட்ட ஒரு 11,800 மீட்டர் தான் உயரம் போகணும்னு நினைக்கிறேன். ஆனா அது 12,000 மீட்டருக்கு மேல போனதுனால அது பிரச்சனைக்கு உள்ளாச்சு. ஆனாலும் பாகிஸ்தான்காரங்க அந்த ரஃபேல் விமானத்தை தொட்டு கூட பார்க்க முடியல. ஏன்னா 12,000 மீட்டருக்கு மேல பாகிஸ்தான்கிட்ட இருக்கக்கூடிய எந்த ரேடாரும் ஒர்க் பண்ணாது. ரெண்டாவது, பாகிஸ்தான் வைத்திருக்கக்கூடிய எந்த ஏவுகணை மூலமாகவும் இடைமறித்து ரஃபேல் விமானத்தை அழிக்கவும் முடியாது அவ்வளோ உயரத்துல. அதனால பாகிஸ்தானை பொறுத்த வரைக்கும் ரஃபேல் விமானத்தை ஏவுகணை கொண்டு ஏவணும். அதனால தான் ரஃபேல் விமானமானது பழுதாச்சு அப்படின்னு சொல்றது கூட பொய் தாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஆபரேஷன் சிந்தூரின் போது ரஃபேல் விமானத்தை பரிசோதித்திருக்க வேண்டும். பரிசோதித்து விட்டு அதனுடைய திறன் அறிந்து அதற்கு பிறகு இந்திய விமானப்படையானது இயக்கியிருக்க வேண்டும். ஆனா 12,000 மீட்டர் என்கின்ற போது 12 கிலோமீட்டர் உயரத்துல அந்த விமானமானது பிரச்சனைக்குள்ளாச்சு. சோ சீனாவுடைய ரேடாரும் சீனாவுடைய ஏவுகணையும் இந்த ரஃபேலுடைய விமானத்தை தொட்டு கூட பார்க்க முடியாது, அதனுடைய பாதையை கணிக்க கூட முடியாது. அதனால் தானா ஃபெயிலியர் ஆன ஒரு ரஃபேல் விமானத்தை நாங்க தான் சுட்டோம், அதனால தான் ரஃபேல் விமானமானது ஃபெயிலியர் ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு ரஃபேல் விமானம் பற்றியான பிம்பத்தை பொய் பரப்புரை மூலமாக உடைத்து விட்டு சீனா தன்னுடைய கம்பெனியை முன்னிலைப்படுத்துவதற்காக சதி வேலையை பார்த்து போட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு டசால்ட் ஏவியேஷனுடைய சிஇஓ அவர்கள் பாத்தீங்கன்னா இன்னைக்கு விளக்கம் அளித்திருக்கின்றார். உலக அளவுல ரஃபேல் விமானத்தினுடைய விற்பனையானது இன்னைக்கு அதிகரித்திருக்கிறது. இந்தியா பாகிஸ்தான் போர் நடப்பதற்கு முன்பாகவே கிட்டத்தட்ட 553 ரஃபேல் விமானங்களை பிரெஞ்சு நிறுவனமானது வித்திருக்குது.
உலகத்திலேயே அதிகமான விமானங்கள் விற்பனையானது ரஃபேல் விமானம் தான். இன்னைக்கும் விமான விற்பனையில முதலிடத்துல இருப்பது ரஃபேல் விமானங்கள் மட்டும்தான். குறிப்பா தெற்காசியா பகுதி என்று சொல்லப்படுகின்ற UAE, இந்தோனேஷியா, கத்தாரு மற்றும் இந்தியா இது போன்ற நாடுகள்ல மட்டுமே 323 விமானங்களை டசால்ட் ஏவியேஷன் நிறுவனமானது வித்திருக்குது. இப்படி உலகம் முழுவதும் ரஃபேல் விமானத்தினுடைய விற்பனை அதிகரிக்கின்ற போது இயல்பாகவே சீனாவுடைய விமானங்கள் விற்பனையானது குறைந்து போய் விடுகிறது. அதுலயும் ஆபரேஷன் சிந்தூருக்கு பிறகு ரஃபேல் விமானத்தினுடைய மதிப்பு மரியாதை உயர்ந்திருக்குது. ரெண்டாவது, பாகிஸ்தானுக்காரன் சீனாவுடைய விமானங்கள்ல இருந்து ஏவுகணையில் இருந்து எல்லாம் பயன்படுத்தி அதனுடைய நன்மதிப்பானது விழுந்து போயிருக்குது. இந்தியாவுக்கு எதிர பாகிஸ்தான் பயன்படுத்தின சீன ஆயுதங்கள் ஒன்னு கூட சோபிக்கவே இல்லை. ரெண்டாவது, JF-16 என்று சொல்லப்படுகின்ற சீனாவுடைய விமானங்களை இந்திய விமானப்படையானது தூள் தூளாகிச்சு. பல விமானங்களை பாத்தீங்கன்னா சுட்டு வீழ்த்துச்சு. அதனால ஏவுகணையும் வெற்றி பெறவில்லை, விமானமும் பாத்தீங்கன்னா பெருசா இந்தியாவுக்கு எதிராக சாதிக்க முடியல. அதனால சீன ஆயுதங்கள் எந்த அளவுக்கு திறன் வாய்ந்தது என்பது கேள்விக்குறியாயிருக்கிறது. சோ அந்த திறனை மீட்டெடுக்க வேண்டும் என்பதற்காக ரஃபேல் விமானத்துடன் ஒப்பிட்டு இன்னைக்கு ரஃபேல் விமானத்தை பாகிஸ்தான் சுட்டு வீழ்த்து விட்டது அப்படின்னு பொய் சொல்றாங்க. குறிப்பா பாகிஸ்தான் அரசாங்கமானது ஆபரேஷன் சிந்தூர் தருணத்துல சுட்டு வீழ்த்து விட்டோம் என்று சொன்னாலும் அதற்கு பிறகு ரஃபேல் விமானத்தை சுட்டு வீழ்த்ததற்கான எந்த ஒரு ஆதாரமோ ரஃபேல் விமானத்தினுடைய பாகங்களையோ இந்தியாவிடத்துல ஒப்படைக்கவும் இல்லை. சர்வதேச சமூகத்துக்கிட்ட உடைந்த பாகங்களை காட்டவும் இல்லை. ஆனா சமூக வலைதளத்துல ரஃபேல் விமானத்துடைய பாகங்கள் உடைந்ததாகவும் நொறுங்கி விழுவதாகவும் மொத்தம் AI வீடியோ AI புகைப்படங்களாக உருவாக்கி நன்மதிப்பை கெடுத்தார்கள். சோ இப்ப போய் இந்தியா கிட்ட கேளுங்க, அவங்க சொல்லுவாங்க ஒரு விமானம் பழுதடைந்ததை அன்றி எந்த ஒரு விமானத்தையும் பாகிஸ்தான் சுட்டு வீழ்த்தவில்லை அப்படின்னு சொல்லி இருக்கிறாங்க. உங்க எல்லாருக்கும் தெரியும், அமெரிக்காவுக்கு போயிருந்தாரு பாகிஸ்தானுடைய ராணுவ தளபதி அசீம் முனீர் அவர்கள். டொனால்டு ட்ரம்ப் அவர்களை சந்தித்தாரு. சந்தித்து விட்டு பாகிஸ்தான் திரும்பினாரு. பாகிஸ்தான் திரும்பிய உடனே சீனா கிட்ட ஒரு ஒப்பந்தத்தை கேன்சல் பண்ணாங்க பாகிஸ்தான்காரங்க. என்ன அது அப்படின்னு பார்க்கும்போது சீனாவுடைய 5ஆம் தலைமுறை விமானம் என்று சொல்லப்படுகின்ற J-35A என்ற விமானம் பாகிஸ்தானுக்கு தேவல்ரா சாமி. நாங்க அமெரிக்கா கிட்டயே பாத்தீங்கன்னா JF-16 விமானத்தை வாங்குறோம். அது இல்லாம வான் பாதுகாப்பு கவசமும் வாங்குறோம். அதனால எங்களுக்கு சீனா பாத்தீங்கன்னா 35A என்ற விமானத்தை எங்களுக்கு கொடுக்க வேண்டாம். அவ்வளவு காசு கொடுத்து வாங்கியும் இந்தியாவுக்கு எதிராக அது சோபிக்கல, இப்ப பணமும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒப்பந்தத்தையே கேன்சல் பண்ணாங்க. சீனாவுடைய பொருட்களையே நம்பி இருந்தோம்னா இந்தியாவை கவுண்டர் பண்ண முடியாதுன்றதுக்காக அமெரிக்கா இடத்துல பாத்தீங்கன்னா ஆயுதங்களை வாங்கி இருக்கிறது நம்ம பாகிஸ்தான். ரெண்டாவது, ரஷ்யா கிட்ட கூட பாத்தீங்கன்னா பாகிஸ்தான் ஆயுதம் வாங்குவதற்காக முயற்சி பண்ணாங்க. ஆனா சீனாக்காரன் என்ன சொன்னா தெரியுமா? ரஷ்ய ஆயுதங்களை பொறுத்த வரைக்கும் அமெரிக்காவை குறிவைத்து தயாரிக்கப்பட்டது, ரஷ்ய ஆயுதங்கள் இந்தியாவை குறிவைத்து தயாரிக்கப்பட்டது கிடையாது. அதனால நீ மீண்டும் ரஷ்யா கிட்ட போய் வாங்கினேன்னா சோபிக்க மாட்ட. அதனால சீனாவாகிய எங்கிட்டே வாங்கு, கம்மியான விலை தரேன் அப்படின்னு சொன்ன பிறகு கூட அமெரிக்கா கிட்ட வாங்கினாலும் வாங்குவோம் ஆயுதத்தை, நான் சீனா கிட்ட வாங்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு உலகத்திலேயே 63% ராணுவ தளவாடங்களை கொள்முதல் பண்ணுகின்ற பாகிஸ்தான் பாத்தீங்கன்னா சீனா கிட்ட இருந்து ஒப்பந்தத்தை ரத்து பண்ணியது. அந்த அளவுக்கு சீனாவுடைய ஆயுதங்கள் மீது இருக்கான நம்பிக்கை தன்மையானது குறைந்து போயிருக்கு. சோ அதை மீட்டெடுக்க வேண்டும் என்றால் ரஃபேலே சுட்டு வீழ்த்தக்கூடிய அளவுக்கு தொழில்நுட்பம் கொண்டது சீன விமானங்களும் சீன ரேடார்களும் சீன ஏவுகணைகளும். அதனால சீனாவுடைய பாதுகாப்பு வளையங்களை நீங்க வாங்கி வச்சுக்கீங்களேன் அப்படின்றதுக்காக பொய் பரப்புரை செய்தார்களாம். டசால்ட் ஏவியேஷனுடைய CEO எரிக் டி ரஃபேர் அவர்கள் பாத்தீங்கன்னா உண்மையை போட்டு உடைச்சிருக்கிறாரு. 2 மாசத்துக்கு பிறகு உண்மை வெளிவந்த பிறகு நம்ம இந்தியர்களை பொறுத்த வரைக்கும் ஒரு நிம்மதி பெருமூச்சு விட்டுருக்காங்க. இப்பயாவது உண்மை வெளிவந்துச்சப்பா அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா ரஃபேல் விமானத்துல பிரச்சனை இருக்குது, ஃபெயிலியர் ஆயிடுச்சு அப்படின்ற விஷயத்தை நம்ம சொன்னோம்னா அந்த நிறுவனமே உண்மையை உடைக்கிற வரைக்கும் நம்ம நாட்டில் இருக்கக்கூடிய எதிர்கட்சிகளை பொறுத்த வரைக்கும் இல்ல பாகிஸ்தான்காரன் தான் தாக்கிட்டான், நீங்க தொழில்நுட்ப கோளாறு என்று சும்மா சொல்றீங்க அப்படின்னு சொல்லிட்டு அதை வச்சு அரசியல் பண்ணியிருப்பாங்க. சோ அதற்கு இடம் கொடுக்க கூடாது என்பதற்காகத்தான் அந்த விமானத்தை தயாரித்த நிறுவனமே இன்னைக்கு விளக்கமளித்திருக்குது. மோடிக்கு வந்த பிரச்சனையும் முழுசா நீங்கி இருக்கிறது. சரி நண்பர்களே, இன்னும் நல்ல வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி.